ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விபிஆர் கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் மினி ஸ்லீவ் ஒரு ப்ளவுஸ் டிசைன், சிம்பிளான டிசைன் பார்த்துருந்தோம். அதே மாதிரி அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம நெக் பேட்டர்னில் போட்டு காமிச்சிருக்கேன். எப்பவும் போல் 3 லைன் ஜரி போட்டுட்டு சுகர் பீட் தான் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அவ்வளோ டீட்டெயிலாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆரியில் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் நம்ம டிசைன் போடுறதும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ் எனக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த டிசைன் தாராளமாக போடலாம். 1000க்குள்ளே போடுங்க அப்படின்னா இந்த டிசைன் நீங்கள் 1000க்கு தாராளமாக போட்டு கொடுக்கலாம். லுக்குமே நல்ல ஹெவி லுக்காக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சுகர் பீடு நிறைய பேருக்கு என்ன டவுட் இருந்தது அப்படின்னா ஹோல்டு பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பீடு ஸ்டிச் பண்ணணும் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சுகர் பீடு டபுளாக தான் ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா பீடு இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ரேமில் இருக்கிறப்ப லூஸாக இருக்க மாதிரி தெரியாது. பட் ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணுறப்போ ரொம்பவே லூஸாக இருக்குங்க. சுகர் பீடு மட்டும் மினிமம் ஒரு பீடு வைங்க, இல்லைன்னா டபுள் பீடு யூஸ் பண்ணுங்கள். அதை விட அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஆரி பிகினர்ஸ்க்கு, அதே மாதிரி ஆரியை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதுக்கு நம்ம எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டிப்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த நெக் பேட்டர்னில் ஃப்ரண்ட் நெக், இது ஃப்ரண்ட் நெக் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கில் பார்த்தீங்கன்னா 3 லைன் ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மலாக நம்ம எம்எம் பீடு மட்டும் கொடுக்காம பேர்ல் பீடு, அதாவது எம்எம் பீடில் பேர்ல் பீடும் சுகர் பீடும் வச்சு ஒரு லைன் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக டபுள் கலர், அதாவது சாரியோட கலர் டபுள் கலராகவோ இல்லை சாரி ஒரு கலர் ப்ளவுஸ் ஒரு கலராக இருந்ததுன்னா அதை மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் போடுறது. த்ரெட் ஒர்க்கில் நம்ம ஆரி போடுறப்ப என்ன ப்ளஸ் இருக்குது, அதே மாதிரி அதில் நமக்கு என்னெல்லாம் மெத்தடில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் பீடாக தான் போடுறேன், டபுளாக போடலை. அதாவது சுகர் பீடை தனியாக ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த பேர்ல் பீடையும் தனித்தனியாக தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன், சிங்கிளாக. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆரியில் பிகினர்ஸாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை நம்ம ஒரு ப்ளவுஸை கண்டிப்பாக போட்டு முடிக்கணும், சீக்கிரம் நமக்கு டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எடுத்துக்கிற டிசைன் பொறுத்து தான். பட் அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸ்டிச்சஸையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டிச்சஸ் சொல்லியிருக்கோம். அதனால் நான் ஸ்டிச்சஸ் அவ்வளோக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. மெயின் விஷயம் நீங்கள் ஆரி இப்போ ப்ளவுஸ் போட போகிறீங்க அப்படின்னா அடிக்கடி எந்திரிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் எந்திரிச்சு இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வேலையை வச்சுட்டு ஆரி போட ஆரம்பிக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது 10 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம எந்திரிக்கிறப்போ நம்மளோட ஸ்பீடு ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி ஒரு ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. செகண்ட் பாயிண்ட்டு, நீங்கள் உட்கார்ற இடத்துல கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. ஆரி போடுறவங்களுக்கு மெயினாக வர்ற ப்ராப்ளம் எதுக்காக நிறைய பேர் ஆரி போடுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்கன்னா மெயின் பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் ரெண்டும் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா முதுகுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பில்லோ வச்சுட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போடுறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த டிப் கொஞ்சம் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 லைன் ஜரி சுகர் பீடும் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா பேர்ல் பீடும் சுகர் பீடும் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நான் பிரிச்சுட்டேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி போடுறதுக்கும் போடலாம், அதாவது பக்கத்தில் ஒட்டி கர்வ் போடுறதும் போடலாம். பட் நான் இந்த மெத்தடில் நான் போடலை. ஏன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு நம்ம சொல்கிறப்போ இந்த மெத்தட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்போ ஒரு 2 செயின், அந்த 4mm பீடு போட்டிருக்கோம் இல்லையா, 4mm பீடு போட்டதில் இருந்து 2 செயின் போடணும். பட் இது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டார்டிங் அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வெறும் எம்எம் பீடு மட்டும்தான் லோட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் நம்ம போடுவோம். அது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கும் என்ன பண்ணலான்றதை வீடியோவில் பாதியிலேயே சொல்லியிருக்கேங்க. ஸோ வீடியோ லாங்காக இருக்குது அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. சின்ன விஷயங்க கூட நான் டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். கிளாத் கலர்லேயே நான் சிவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். 2
செயின், அதாவது கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் இருக்க 2 செயின் போட்டுக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பீடை லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 செயின் போடுறேன். ஓகேங்களா? செயின் வந்து ஒரே சைஸில் போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த மெத்தடு வந்து கரெக்டாக வரும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து செயினோட லென்த் வந்து கொஞ்சம் ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் சென்டரில் இருக்கிற கேப்பு தான் அந்த செயின். நீங்கள் வந்து ஒரு பீட் பக்கத்தில் வந்து ரொம்ப பெருசாக போட்டுட்டு அடுத்த பீடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் சென்டரில் வந்து செயின் வந்து சின்னதாக போட்டிங்கனாலும் நமக்கு ஸ்பேஸ் ப்ராப்ளம் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு பிக்னஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டாக ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம டபுள் செயின் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அதாவது ஸ்பீடாக போட்டுட்டு போகலாம். நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த டிசைன், அதாவது அந்த ஆஃப் சர்க்கிள் இருக்கு இல்லையா, சுகர் பீடு, அந்த பீடை சுற்றி சுகர் பீடு போட்டு நம்ம போடுறப்போ டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து பீடு வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீடு போடுறப்போ கொஞ்சம் ஈஸியாக முடியும். அதே மாதிரி இந்த நம்ம சுற்றி சுகர் பீட் போடுறோம் இல்லையா, அந்த சுகர் பீட் போடுறப்போ எந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி போட்டால் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்குன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் நெக்கோட கார்னர் பிளேஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன், வெறும் பீடை மட்டும், இது வந்து 4 பீடு. ஓகேங்களா? 4 பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பேர்ல் பீடு இல்லை கலர் பேர்ல் பீட்லேயே நிறைய கலர்ஸில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பீட் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம சுற்றி வந்து சுகர் பீட் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் இந்த இடத்துலேருந்து எடுக்கலை, அந்த நம்ம சுகர் பீட் லைன் போட்டோம் இல்லையா அதுக்கு உள்ள, அதாவது சுகர் பீட் லைனுக்கும் அந்த உள்ள நம்ம பேர்ல் பீட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து நான் வந்து த்ரெட்டை எடுத்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இப்போ நான் வந்து சுகர் பீடை வந்து லைன் போடுறப்போ, அதாவது ஆஃப் சர்க்கிளாக போடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதாவது பர்ஃபெக்டாக இருக்கும், கண்டினியூட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு கேப் தெரியாது. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம நீட்டாக போடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதாவது சிம்பிளான டிசைன் கூட லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நான் செயின் போடுறதுமே அடுத்ததுக்கு நான் கொண்டு வரப்போ உள்ளேயே வந்து லாங் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீடு, அதாவது அந்த பெரிய பீடு வர்றப்போ ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்கில் சிங்கிள் பீடு. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளில் போடுறப்போ மேக்ஸிமம் சிங்கிள் பீடாக போடுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா 2 பீடு அதை விட எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க. மேக்ஸிமம் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளில் போடுறப்போ மட்டும் சுகர் பீடை சிங்கிளாக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சுகர் பீடை ஒட்டியே தான் உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், லாங்காக ஒரு செயின் போட்டு குட்டி செயின் போட்டு நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், கண்டினியூட்டியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு டிப் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஆரி போடுறப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து உட்காந்தே போடுவோம், ஒரு 1 hours வந்து நம்ம கண்டினியூவாக போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி உட்காந்து போடுறப்போ நம்ம அடிக்கடி தண்ணி குடித்தா மட்டும்தான் நம்ம வந்து உடம்புல வந்து நமக்கு அதாவது என்ன சொல்கிறதுனா அதாவது உடம்பு ஹீட் ஆகாமல், அதே மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம பாத்ரூம் போகிறதுக்காவது எந்திரிப்போம் இல்லையா. ஸோ அந்த டைமில் ஒரு 5 minutes நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். கண்டினியூவாக நீங்கள் வந்து ஒரு 4 hours 5 hours உட்காந்து தயவு செஞ்சு போடாதீங்க. எவ்வளோ பெரிய அர்ஜென்ட் ஆர்டராக இருந்தாலும் 1 hour ஒன்ஸ் வந்து நீங்கள் எந்திரிச்சு ஒரு 5 to 10 minutes ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்திரிக்கிற டைமில் இப்போ வந்து போட்டு முடிச்சுட்டு ஒரு டிசைன்னா அதை போட்டு எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிங்க. அது வந்து மெயின். ஏன் அப்படின்னா நம்ம வந்து எந்திரிக்கிறப்ப டக்குன்னு என்ன ஆயிரும்னா த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வந்துடும். ஒரு சில நேரம் நம்ம நீடில் வச்சு இன்சர்ட் பண்ணாமல் வந்திருந்தோம் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் வந்து ஆரி போடுறப்போ நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்குரிய டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓரளவுக்கு நமக்கு கேப் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? பட் இது வந்து எல்லாருக்கும் அக்செப்ட் ஆகுமா, எல்லாருனாலையும் பண்ண முடியுமானா கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா பிகினர்ஸும் இப்போ வந்து ப்ளவுசஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கும் ஈஸியான டிப்ஸ் சொல்லணும் இல்லையா. அப்படி இருக்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸு. இப்போது ஃபஸ்ட்டில் நான் போட்டிருந்தேன்ல 2, அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு, அதாவது மேலே கொஞ்சமாக கேப் விட்டுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அந்த பாயிண்டில் இருந்து அடுத்த பாயிண்ட் வந்து 1/2 இன்ச்சு 1ல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சென்டர் 1.5ல், அதுக்கப்புறம் 2ல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வைக்கிற பாயிண்ட் வந்து 1/2 இன்ச் கேப்பில் நான் பாயிண்ட் வச்சுருக்கேன். அப்படி நம்ம பாயிண்ட் வச்சு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாயிண்ட் வச்சு பண்ணிங்கன்னா அதையே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை நான் வந்து டபுள் செயின் போட்டு பண்ணுறேனாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து டபுள் செயின் போட்டு எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, திரும்ப 1/2 இன்ச் போடுறேன் அப்படின்னா எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு, அதாவது இந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும், ஃபஸ்ட்டு 3 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், கீழே இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு யூனிஃபார்மாக தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் செயின் போட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த சென்டரில் இருக்க பெரிய பீடும் அடுத்து இருக்க சென்டரில் இருக்க பெரிய பீடும் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் கேப் இருக்குது. இருந்தாலும் பிக்னஸ்க்கு வந்து அது பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி வராதவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சிங்கிள் பீட் போட்டுட்டு பீட் நாட் போட்டுட்டு அடுத்து நம்ம பாயிண்ட் வச்சுருக்க எல்லா இடத்துலையுமே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு இன்கேஸ் ஆஃப் நீங்கள் வந்து இடையில வந்து லைன் போட்டிருப்போம் இல்லையா செயின், அந்த செயின் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஏன்னா கிளாத் கலரில் போட்டிருக்கிறதுனால அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அந்த கிளாத், அதாவது நம்ம போட்ட அந்த செயின் தெரிகிற இடத்துல ஏதாவது குட்டியாக ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு இடத்துல பாயிண்ட்லேயுமே வந்து நீங்கள் பீட் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் இதில் வர்ற ப்ராப்ளம்ஸு. ஸோ நம்ம வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 1/2 இன்ச் கேப் விடணும் அப்படின்னா 1/2 இன்ச் கேப் விடுங்க. இல்லை எனக்கு கேப் வேண்டாம், நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்போ காமிச்சிருந்தேன் இல்லையா, இந்த 1/2 சர்க்கிள் வந்து அடுத்தடுத்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நீங்கள் போடுற செயினோட சைஸை வந்து சின்னதாக்கிக்கோங்க. அப்படி நீங்கள் அந்த மாதிரி மெத்தட்லையும் போடலாம். ஓகேங்களா? இல்லை 1/2 இன்ச் கேப் விட்டோன்னா இந்த மாதிரி கேப் நமக்கு தெரியும். உங்களோட கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இன்னொரு டிப்பும் நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு டிசைன் வந்து கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு கிளாத்தில், அதாவது வேறு நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா ப்ராக்டிஸ்க்குன்னு, அந்த ப்ராக்டிஸில் இருக்கிற கிளாத்தில் வந்து 1 or 2 டைம்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கே ஐடியாஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கஸ்டமர் ப்ளவுஸில் வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து செயின் போட்டுட்டு அடுத்து பீடு போட்டோம் அப்படின்னா அதே மாதிரி கொண்டு வர்ற கீழே எல்லாமே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து ஒரு புட்டாஸ் கொடுக்கலான்னு தோணுச்சுங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்கேன். இதுலேயுமே நிறைய பேரோட டவுட்டையும் கிளியர் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 3 இதுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா அது 3 நம்ம அதாவது இன்ச் கணக்காக வச்சு போட்டது, இது வந்து நம்ம ஒரு செயின் போட்டதுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா புட்டாஸ் வந்து 2 டைப்பாக நான் போட்டு காமிச்சிருக்கேன். அதில் எது பெஸ்ட்டுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதாவது பேர்ல் பீடும் சுகர் பீடும் போட்டிருக்கேன். அது எதுக்காகனா நம்ம சென்டர் லைனில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட கனெக்டிவாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா தேர்ட் ஒன்று, அது நல்லா பாருங்கள். அதில் இருக்க சுகர் பீடு வந்து நமக்கு தனியாக தெரியாது. நிறைய பேரோட டவுட் இதுதான், அக்கா இந்த மாதிரி புட்டாஸ் போடுறப்போ சுகர் பீடு மட்டும் தனியாக இருக்குது, அதை நாங்கள் என்னக்கா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் இந்த டிப்ஸு. இப்போ நீங்கள் வந்து புட்டாஸ் போடுறீங்க அப்படின்னா சிங்கிள் பீடாக போடுறப்போ நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு, அதாவது பேர்ல் பீடு தனியாகவும் சுகர் பீடாகவும் தனியாகவும் நம்ம பஞ்ச் பண்ணி எண் நாட் போட்டு எடுக்கிறப்போ நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண் நாட் போடுறதுமே அந்த பீட்ஸ் நாட் போடுறதும் போடலாம். போட்டுட்டு லைட்டாக வந்து அந்த சுகர் பீடை மட்டும் ஃப்ரண்ட்டில் லைட்டாக மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுவுமே வந்து நீட்டாக தான் இருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லையா, அது மாதிரி 2 பீடையுமே அட் அ டைமில் வந்து லோட் பண்ணி பஞ்ச் பண்ணி நான் வந்து லாக் பண்ணுறேன். லாக் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த சுகர் பீடு மட்டும் ஃப்ரண்ட்டில் போயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்காமல் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேர்ல் பீடை வந்து நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடை பஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவும் லுக்காக இருக்கும். அதே மாதிரி அந்த சுகர் பீடு வந்து ஃப்ரண்ட்டில் வராதுங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தட் தான். பட் சிங்கிளாக நீங்கள் வந்து நாட் போடணுமான்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி பீட் நாட் கூட நீங்கள் போடலாம். பட் போட்டுட்டு லைட்டாக வந்து நீங்கள்
அந்த சுகர் பீடை வந்து பேர்ல் பீடோட லைட்டாக மூவ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக இருக்கும். இந்த இதில் வந்து ஃபினிஷிங் கிடைக்கிறது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில நேரம் என்ன பண்ணுறதுன்னா சுகர் பீடை தனியாக ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் இந்த மாதிரி மினி ஸ்லீவு அதே மாதிரி மினி நெக் பேட்டர்ன்லாம் வந்து நம்ம டிசைன் வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணி காமிக்க போகிறோம். அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டு முடிச்சிடலாம். இது வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான், பட் வந்து நீட் லுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இதுவுமே வந்து 1000க்கு வந்து உங்களுக்கு கஸ்டமர் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கேட்டாங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கோட ஃபைனல் லுக்கு. ஓகேங்களா? இதில் இன்னும் கிராண்டாக கேட்டாங்க அப்படின்னா எம்எம்பீடை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கலையா அந்த புட்டாஸ் கொடுத்தும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களோட ஐடியாஸில் எப்படினாலும் ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.